தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வீட்டு சிறுவர்களுடன் விளையாடச் சென்ற மகனை ஸ்கிப்பிங் கயிற்றால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய தந்தை செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கிங்ஸ்லி சஜினி தம்பதி. இவர்களுக்கு 8 வயதில் ஒரு மகன் உள்ளார். கிங்ஸ்லி அந்த பகுதியில் உள்ள ஆலயத்தில் போதகராக பணிபுரிந்து வருகிறார். வியாழக்கிழமை தனது மனைவியுடன் அவர் வெளியே சென்றுள்ளார். அப்போது வீட்டில் தனியாக இருந்த அவரது மகன் அக்கம் பக்கத்து சிறுவர்களுடன் விளையாடச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய கிங்ஸ்லி தனது மகன் மற்ற சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து கோபமடைந்துள்ளார். பிறகு சிறுவன் இருந்த இடத்திற்கு சென்று கனத்த குரலில் சத்தம் போட்ட அவர் தனது மகனை தரதரவென வீட்டிற்குள் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த ஸ்கிப்பிங் கயிற்றால் சிறுவனின் உடல் முழுவதும் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் சிறுவனின் உடலில் இரத்த காயங்களுடன் கொப்பளங்கள் ஏற்பட்டு கடும் வேதனைக்கு உள்ளானார். பின்னர் ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்த சிறுவன் பக்கத்து வீட்டிற்கு ஓடி உள்ளார். இதனிடையே சிறுவனின் உடலில் காயம் ஏற்பட்டுள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியான நிலையில் மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகள் களத்தில் இறங்கினர். இதனையடுத்து வீட்டில் இருந்த சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கருங்கல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிறுவனின் தந்தை கிங்ஸ்லியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பக்கத்து வீட்டு சிறுவர்களுடன் விளையாடச் சென்றதால் பெற்ற மகனை ஸ்கிப்பிங் கயிற்றால் தந்தை கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.